பாமாலைகளில் 22வது பாமாலை பாடல் தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா தேவரீர் என்னால் சங்கீதம் ஏறுமே என்ற பாமாலைகளில் 22வது பாமாலை பாடல்.
சேவிக்கவும் வேண்டாம். உங்கள் பாவங்களை நிறுத்தாமல் இருதயத்தோட உண்மையாய் மனசாவிட்டு பிறரது அன்பு சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு வைதாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த மார்க்கத்தை நடக்கும் என்ற தீர்மானத்திற்கிறனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மன தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உண்மையும் எல்லா ஏழைகளுக்கும் பாத்திரமானது. ஒரு பாவசேவனால் இவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார
வரும் 2ஆம் ஞாயிறு திருப்பாடுகளின் ஞாயிறு. சிலுவை போற்றுதற்குரிய எங்கள் மீட்பரே, உமது சிலுவையாலும் திருப்பாடுகளினாலும் உலகுக்கு உயிரோட்டியவரே, உமது சிலுவையை சுமந்து உமது திருநாமத்தில் பெருமை கொள்ளும் அடியார் அனைவரையும் சந்தித்து மெய் அறிவு ஊட்டி ஆறுதல் படுத்த உம்மை வேண்டுகிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீட்டிலிருந்து முடிவின்றி அரசாலும் உம்மையே நாங்கள் போற்றி தொழுகிறோம். ஆமென். சபையார் அமரவும். இந்த நாளுடைய முதலாவது வேத பகுதியானது பழையற்பாட்டிலிருந்து நமக்காக இந்த வேளையிலும் வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. உபாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிடமிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னார், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடல் வாசிக்க முடியாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட சபையார் தயவு செய்து நாம் எழுதியிருப்போம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதி சுவிசேஷ பகுதியாக வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசிக்கும். Hallelujah.
நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பாமாலைகளிலே 311வது பாமாலை பாடலை நாம் பாடவிருக்கிறோம். இந்த பாடல் பாடின பிறகு நம்மத்திலே வந்திருக்கிற ரூரல் பிளஸிங் மிஷன் மகாராஷ்டிரா இந்த ஊழியத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரன் ஜெபகுமார் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நம்மத்திலே அவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். நேற்று மாலை நடந்த கூட்டத்திலும் இன்று மாலை நடக்க போகிற கூட்டத்திலும் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறார்கள். இந்த நாளின் ஆராதனையில அவர் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி உங்கள் சார்பாகவும் திருச்சபையுடைய போதக சேகரிப்பு சார்பாகவும் அவர்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் நாட்டிலே ஆசீர்வதித்து தருவாராக. பாமாலை 311 சிலுவை சுமந்தவனாக இயேசு உம்மை பற்றுவேன், ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன் என்ற பாமாலைகளில் 311வது பாமாலை பாடல்.
தாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதா. அமர்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம ஆசீர்வாத இயக்கத்தின் சார்பாக யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் வாய்ப்பை கொடுத்தாருன்னா போதகதாரியாகவும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மேசியாவை பற்றிதான புதிய தரிசனம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட 2 பகுதி, பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியம், புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் எப்படி இருந்தது என்பதை வேத புஸ்தகத்தில் இருந்து இந்த நாளில் வாசிக்க கேட்ட பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தை நீங்கள் திரும்புவீர்களானால் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதியினுடைய முக்கியமான பகுதி அங்கே இருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். புதிய தரிசனமான வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுளை தேடி வருகிறவர்கள் கடவுள் ஆலயத்தில் இருப்பார் அல்லது ஏதாவது ஒரு மனிதனிடத்தில் இருப்பார். ஒன்று எலியாவிடத்தில் இருப்பார், எலிசாவிடத்தில் இருப்பார், மோசேனிடத்தில் இருப்பார். எங்கே கூடி வருவார்களோ அங்கே பிரசன்னமாகும். பிரசன்னமாகிற இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படி பஸ்கா பண்டிகைக்கு வருவார்கள், காணிக்கை படைக்கும்படி அல்பின் பண்டிகைக்கு வருவார்கள். நாங்கள் எல்லாரும் ஒரே திருச்சபை மக்கள் அல்லது ஒரே கூட்டு மக்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, உலகத்துக்கு அறிவிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிற பண்டிகை கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகையும் திருச்சபை கொண்டாடியாக வேண்டும். இந்த 3 பண்டிகையில் கண்டிப்பாக நாம் ஆலயத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பங்கு பெற வேண்டும் என்பது நியதி. பஸ்கா பண்டிகையில் பங்கு பெறாதவன் மரித்து போவான் அல்லது கொன்று போடப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கண்டிப்பாக பஸ்கா பண்டிகைக்கு வரும்போது கையில ஏதாவது ஒரு புறாக்குஞ்சையாவது கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் வந்து பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான பண்டிகை. ஏன்னா அர்ப்பின் பண்டிகை என்பது ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார், என்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவருக்கு நான் நன்றி செலுத்த வருவது. ஆனால் இந்த 3வது பண்டிகை மிக முக்கியமானது, கூடார பண்டிகை. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு விட வேண்டும். எங்கே வர வேண்டும்? எருசலேம் ஆலயத்தின் பகுதிக்கு வந்து கூடாரம் அடித்து அந்த கூடாரத்துக்குள்ளே 7 நாள் என்ன செய்ய வேண்டும்? தங்கி இருக்க வேண்டும். எதற்கு? எதற்கு? எங்களுக்குள்ளே உயர்வு தாழ்வு கிடையாது. இதனுடைய வெளிப்பாட்டை தான் யோவான் ஸ்நானகன் கொண்டு வருகிறார். இதனுடைய வெளிப்பாடு என்ன என்று யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை பற்றி முன் மாதிரியாக சொல்லும்போது, பழைய ஏற்பாடு எதில் முடிகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாடு முடிவது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தொடங்குவது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கடைசி 2 வசனத்திலே. பழைய ஏற்பாடு முடிவது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே. புதிய ஏற்பாடு தொடங்குவதும் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே. இந்த கடைசி 2 வசனத்தை வாசிப்பீர்களானால் அழகா யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லிதான் பழைய ஏற்பாடு முற்றிற்று என்று எழுதப்படுகிறது. ஏன்னா பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஒரு மனிதனை பற்றி சொல்லிட்டு எது முடியுது? ஓல்ட் டெஸ்ட்மென்ட் முடியுது. நியூ டெஸ்ட்மென்ட் ஸ்டார்டிங் எங்க வருது? லூக்கா 1:17 வாசிப்பீங்களா? எனக்கு முன்னாலே ஒருவர் வருவார். இயேசு சொன்னார்களா? எனக்கு முன்னே ஒருவர் வருவார், அவர் எனக்கு பின்னாலே ஒருவர் வருவார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சைகளை அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன். என்ன? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவரே தீர்க்கதரிசி, இவரே உலகத்தை ரட்சிப்பார், யூதர்களை ரட்சிப்பார் என்று எழுதப்படவில்லை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவர் எதை ரட்சிப்பார்? முழு உலகத்தையும் ரட்சிப்பார், முழு உலகத்தையும் ரட்சிப்பார் என்பதை சொல்லி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறான், யூதருக்கு அறிமுகப்படுத்துகிறான். அப்படி அறிமுகப்படுத்துகிற அந்த நபர் யார்? மேசியா. யார்? மேசியா. இந்த மேசியாவுடைய ஊழியம் என்ன? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு முந்தின வாரங்களில்
நீங்க பாத்தீங்கன்னா சமாரியா நிரம்பி வழியும், சமாரியா விபச்சாரிகளால் நிரம்பி விடும் என்று ஒரு கட்டுரை இருக்கிறார் ஒரு மனிதன். சமாரியா முழு திராட்சரசம் குடியினால் நிரம்பி விடும். பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னால எல்லா யூதர்கள் வந்து எல்லா பாவமும் பண்ணுவாங்க. ஏன்? நாளைக்கு எங்க போகிறேன்? பஸ்கா பண்டிகை போகிறேன். ஆனா இன்னைக்கு ஆசை தீர என்ன பண்ணிடணும்? பாவம் பண்ணிட்டு நாளைக்கு போய் என்ன பண்ணிடணும்? பலி செலுத்திடணும் அப்படின்னு சொல்லி பஸ்கா பண்டிகை வரனால எல்லா தப்பையும் பண்ணிட்டு வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு என்ன? அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்தில் கடவுள் வெளிப்பட்டார், பிரசன்னத்தில் இருந்தார், ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை போவார், உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுப்பார். இன்று இப்பொழுது ஆண்டவர் எங்க இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறையும் புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறையும் வெவ்வேறு. ஆனால் முறைமை ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அணுகுமுறை வேறு, ஆனால் முறைமை ஒன்றுதான். நன்றை புரிந்து கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் இருந்தது எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார், நான் ஆண்டவரோடு ஆலயத்துக்கு ஆராதிக்க வருகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆலயத்தில் இருந்தார். நீங்க சங்கீதம் 11:4 ஆபத்து 2:20 ரெண்டையும் வாசித்து பார்ப்பீங்கன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு. கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கு ஆண்டவர் கோயில தான் இருந்தார், இல்லைன்னா தனிப்பட்ட மனிதனிடத்துல பிரசன்னமானார். ஆனா இன்று அப்படி இல்லை, எல்லாரோடும் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அதனால்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13-15 வாசிப்பீங்களா? என்ன அழகா சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனை அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது, நீங்களே அந்த ஆலயம். இன்னும் இது அதிகமா பழக்கணும்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவன் ஆலயம் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியாது இருக்கிறீர்களா? என்ன சொல்றாரு? ஒரு காலம் கடவுளை தேடி வந்து தொழுது வந்தீங்க, இப்போ கடவுளோடே அவரை தொழுக வாரீங்க. இது லேசு, சத்தமே வரல. எது கேள்வி? உங்க அப்பா கூட டூருக்கு போறது லேசா, தனியா டூருக்கு போறது லேசா? உள்ளது சொல்லலாம். எதை ரொம்ப விரும்புவோம்? கொஞ்சம் எங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. எங்களை யூத்லாம் என்ன சொல்றாங்க சொல்லுங்க, எங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க, எப்போ பார்த்தாலும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, கண்டிக்காதீங்க, என்ன இங்க போகாத அங்க போகாத நினைச்சாருங்க. சொல்லாதீங்க. செல்போனை இப்போ பேச அப்போ பேசாதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு செல்போன்னா என்னன்னு சத்தம் சொல்லு தெரியாது. உங்களுக்கு செல்போன்னா என்னன்னு தெரியுமோ? காலத்துக்கு தக்க கிறிஸ்துவை மாற்ற முடியாது, வேதத்தை மாற்ற முடியாது, ஆராதனை முறைமைகளை மாற்ற முடியாது, ஒழுங்கை மாற்ற முடியாது, ஒழுக்கத்தை மாற்ற முடியாது, விசுவாசத்தை மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்றேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்ப இருக்கிற கிறிஸ்டியானிட்டி எட்டி பார்த்தாங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்குள்ள வர முடியாத இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, போயிட்டோம். ஏன்? புதிய தரிசனம் நம்மகிட்ட இல்ல, புதிய கொள்கைகளை பின்பற்றிட்டு இருக்கோம். நமக்கு இப்ப என்ன இல்ல, புதிய தரிசனம் இல்லை. நான் விளக்கு நான் சொல்றேன். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், யாராவது முதல்ல 6ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து அவனோடு சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோ ஒரு புருஷன் என்னது கிளை என்ன அர்த்தம்? ஏசா 11ஆம் அதிகாரத்துக்கு போகணும்.
ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழுப்பி சேனிக்கும். அது என்னதான் தரும் அப்படின்னு 2ஆம் வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவியில் ஆராதிக்கும், ஆவியில் ஆராதிக்கும், துதிக்கும் இப்ப போயிட்டு இருக்கோம். கொள்கையை மாத்திட்டோம். பரிசுத்த ஆவியானவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தவர். அவர் யார்? ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல அதை சொல்லிட்டு உள்ளவார். ஆராதனையுடைய மகத்துவம் என்ன, ஆராதிக்கப்படுவதற்கு புதிய தரிசனம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பழைய பாட்டை கொஞ்சம் தெளிவா படிக்கணும். இயேசு கிறிஸ்துவ பத்தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். 11ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க யாராவது எடுங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யார்? சத்தமோடு சொல்லணும். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுறது என்னது? ஞானம் என்னது? கடவுளுக்கு விரும்பாதது என்னதுன்னு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். அதுக்குரிய உணர்வை உங்களுக்குள்ள கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்துல வெறும் பரிசுத்த ஆவி வரல, அந்த பரிசுத்த ஆவியுடைய குணநலங்களோடு தான் உள்ள வந்தார். கேரக்டர். அதனால 2 கொரிந்தியர் 1:17 கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆராதனையுடைய புதிய தரிசனம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறபடினால கண்டினியூவா எனக்கு விடுதலை கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த விடுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் தினமும். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் அல்ல. எனக்குள்ள இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரால் உற்பவிக்கப்பட்டவர் யார்? ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கும் ஆவி. ஆலோசனையும் பலனும் அருளும். என்னங்க ஆலோசனை? சர்ச்சில் வந்து போதகர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நான் பாவி அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலத்தை உங்களுக்கு கொடுக்கிற ஆவி தான். வாசிங்க. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. என்ன அறிவு? என்ன அறிவு? அறிவு என்னது? நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். அறிவு என்னது? எது பாவம் எது பாவம் அல்ல. வயிற்றால போகுதுங்க, கேசரி சாப்பிடுவீங்களா? எங்க டைரியா போகுது, கேசரி சாப்பிடுவீங்களா? சத்தமே இல்லை. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது சாப்பிடக்கூடாது? அக்கா அழகா சொல்றாங்க. எனக்கு என்ன இருக்கு? சத்தப்படுத்துங்க. சினிமா பார்க்கக்கூடாதுன்னு அறிவு இருக்கா? இனி சத்தமே வராது. வாட்ஸ்அப்ல அசிங்கமானதை பார்க்கக்கூடாதுன்னு அறிவு இருக்கா? சொல்லுங்க. திருச்சபை ஆராதிக்க கூடி வாருங்க. உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்துவிட்டு மறுபடியும் ஆராதனைக்கு வருகிற துணி உள்ள திருச்சபையை தான் இன்னைக்கு நான் உலகம் முழுசு பார்க்கிறேன். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம். புனித வழிகளை போறீங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலிருந்து இறக்குறீங்களா, சிலுவையில் அடிக்கீங்களான்னு பார்ப்போம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்று ரட்சிக்கப்படும் போதே உங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்துட்டார். தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரர்கள் தாங்களே மறுபடியும் என்னது? யூதர் அடிக்கல. யூதர் அடிச்சாங்கன்னா பெரிய விளைவுகளை கொண்டாடி இருக்கோம். யூதர் சிலுவையில் அடிச்சுதான் அப்படின்னா பெரிய விளைவை கொண்டாடி இருக்கோம். நான் இப்ப தினமும் ஒரு அடிக்கிறோம். வாசிங்க. சிலுவையில் அறைந்து தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். சத்தம்
10ஆம் அதிகாரத்துல இன்னும் ஆழமா ஒரு காரியத்தை சொல்றா பாருங்க. ஆராதனைக்கு வருகிறவர்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஆராதனை பற்றி சொல்லி அந்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் புதிய தரிசனம் ஆராதனை என்னன்னு சொல்லுகிறான். வாசிங்க பாப்போம். 26ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வந்து பயத்தோட ஏறுபார்க்கிறதும் விரோதிகளை கட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கு. என்னது ஆராதனை சரியா நடந்துட்டா, ஆராதனையில் அவங்களை ஒப்பு கொடுக்கட்டா, புதிய தரிசனத்தோட ஆலயத்துக்குள்ள வந்து எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவ என்னை கழுவையோ என்னை மாற்றையோ ஒப்பு கொடுக்காவிட்டால் எனக்கு வரக்கூடியது என்னது? கோபாக்கினையே இந்த ஆராதனையின் முடிவு. நான் சொல்லுத பைபிள் சொல்லுது. வாசிக்கிறீங்களா? 29ஆம் வசனம். எனது அங்க தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்து இருக்கு மறுதலித்து போனவர்கள் தெரிஞ்ச பிறகும் துணிந்து பாவம் பண்ணினா நியாய தீர்ப்பு. சமாதானத்தோடு போக்கடவுன்னு சொல்லும்போது சமாதானம் வராது. அதனாலதான் இயேசு சொன்னார் லூக்கா 10, மார்க் 10, மத்தேயு 10ல ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லு? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவத உடனே சமாதானம் வரணும் சொன்னாரா? நோ. சமாதான பாத்திரம் அங்க அது மட்டும் சொல்லுங்க. அதனாலதான் 2 Corinthians 3:17 சொல்றான். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் என்று உண்டாங்க விடுதலை அர்த்தம். என்னை நான் சுத்திகரிக்கிறேன். என்னை எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். போதகர் போதகம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார், உணர்வடைகிறேன், சுத்திகரிப்படைகிறேன். இதான் திருச்சபையின் புதிய தரிசனம். இப்ப அத விளக்கம் என்ன? சகரியா 8ஆம் அதிகாரம் திரும்ப வாசிங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஏங்க சகரியா 6:13 ஏங்க 6:13 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராய் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். எது விளங்கும்? புதிய பாட்டு ஆராதனை என்னது? அவரே ஆலயத்தை இந்த ஆலயத்தை கட்டுவார். அவரே எப்படி இருப்பார்? ஆசாரியராய் இருப்பார். எனக்குள் இருந்து என்னை கழுவும் ஆசாரியராய் இருப்பார். இதை நான் ஒழுங்கா செய்தா எனக்குள்ள தினமும் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். பழைய பாட்டு போடுமா? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தோம். மோசேயை பார்த்துட்டாங்க. 19ஆம் வசனத்தில் நீ என்னோடு பேசும். கடவுள் எங்களோடு பேசினா நாங்கள் செத்து போவோம். ஓல்ட் டெஸ்டமென்ட் என்ன? கடவுள் பேசினா நம்மள காது கொடுத்து கேட்க முடியாது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் ஆண்டவர் சிம்சோன் பரப்பான்னு சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு பலி செலுத்தி இருந்தால் வை ரொம்ப ஆனத்தை வைக்காம போக வச்சு சொல்றான், எரிஞ்சிருது. உடனே மனாவை சொல்லுவான், நாம் செத்து போவோம், கடவுளை பார்த்து விட்டோம், செத்து போவோம். ஓல்ட் டெஸ்டமென்ட். நீங்க நிறைய தீர்க்கதரிசிகள் புதுசு புதுசா எழுதியிருக்காங்க. ஏசு அழைக்கிறார், ஏசு விடுவிக்கிறார், எல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் பேச. எங்கிட்ட கடவுள் இருக்கிறார், நாங்க ஆண்டவரோடு இருக்கிறோம், இயேசுவை பார்க்கிறோம், 1ஆம் தேதி வெளிப்பாடு சொல்றோம். ஓல்ட் டெஸ்டமென்ட். நியூ டெஸ்டமென்ட் என்ன? அவருக்குள்ள இருக்கிற கடவுள் தான். பேச மாட்டீங்க. எனக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற வார்த்தையை சொல்றாங்க. எனக்குள் இருக்கிறார். அவரோடு பேசுகிற கடவுள் எனக்குள்ளும் இருக்கிறார். அந்த வித்தியாசமே இல்லை. வித்தியாசமே இல்லை. எல்லாரையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றி விட்டார். எல்லாம் சேம். நியூ டெஸ்டமென்ட் தான். புதிய தரிசனம் என்ன? புதிய தரிசனம் என்ன? எனக்குள் இருக்கிறார். என்னை கழுவும்படி எனக்குள் இருக்கிறார். என்னை கழுவும்படி
இன்னும் பயமா இருக்கும். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அத்தனை பாவத்துடைய விளைவில் இச்சை, கொடுமை, சண்டை, சபையில கொடுக்கிற அடிப்படி என்ன மோசேக்கு ஏற்றிருந்த எல்லா மக்களுடைய கொடுமையை பத்தியும் அப்படியே எழுதி வருவான். யூதா நிருபத்தை அப்படி எழுதி வரும்போது அது யாருக்கு எழுதா? சாதாரணமா எழுத வேண்டும் என்று எழுத ஆரம்பித்து இப்பொழுது ஒரு முறை விசுவாசத்துக்காக போராட வேண்டும் என்று எழுதுகிறேன். யூதா எழுதுறான். நான் சாதாரணமாக தான் எழுத ஆரம்பிச்சேன், ஆனா முடியல. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு எழுத சொன்னார்? ஒரு முறை விசுவாசத்திற்காக தைரியமா போராட வேண்டும் என்று எழுதுகிறேன். அதனுடைய முடிவு என்ன? கடைசி 2 வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை வாசகர்களாய் கொண்டு நிறுத்தவும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். எந்த பிரசங்கியார் ஜெபம் பண்ணாலும் என் பாவம் போவாது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிப்போம். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு மரணத்தில நிலைச்சு நிற்க முடியாது. ஒரு நாள் சாவு வரும். ஓட்டஸ் பண்ணிதான் ஒரு நாள் சாவு வரும். இவரோ எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறபடினால் ஐயா இதை மாற்றவே முடியாது. எப்பவும் இன்னும் 100 வருஷம், இன்னும் 1000 வருஷம் இந்த உலகம் இருந்தாலும் அவர் நிலைத்திருக்கிறார். மாறி போக மாட்டார், மாற்றவே முடியாது. மாறி போக மாட்டார். என்ன தெரியுமா? நான் என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் தன்னை அவர் மாற்ற மாட்டார் என்பது அடையாளம். ஆசாரமாக இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக கைவிடு நல்லதில்லையா? கைவிடு நல்லதில்லை. நீங்க ஆண்டவர்கள் வந்து நிற்கும் போது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறது யாரு? சத்தப்பட சொல்லுங்க. உங்களுக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறது யாரு? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. என்ன இருக்கு? நான் வேண்டிக் கொள்வது என்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இருந்து நமக்காக எங்க இருந்து வேண்டுதல் செய்யறாரு? எங்க இருந்து வேண்டுதல் செய்யறாரு? எங்க இருந்து வேண்டுதல் செய்யறாரு? நீங்க பைபிளை படிக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட் பிரசங்கியா கூட திருச்சபை விழுந்துட்டு திரும்ப சொல்றேன். யாரோ 1ஆம் தேதி வெளிப்பாடு சொல்றான். இந்தியா தேசத்துல யார் தலைவராவான்னு சொல்றாங்க. ஓடி வருகிற கூட்டம் வேதனையோட சொல்றேன். ஓல்ட் டெஸ்டமென்ட் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்துட்டோம். எனக்குள் இருந்து எனக்காக வேண்டுதல் செய்கிறவர், நான் வேண்டுதல் செய்ய வரும்போது ஆலயத்தில் இருந்து எனக்காக வேண்டுதல் செய்கிற இடத்தில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அழகா சொல்லிக்கலாம். என்ன அருமையா சொல்லிருக்கு. அவர் தேவனுக்கு என்று சொல்லிட்டு அவர் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களால் முற்றுமுடிய உங்களுக்கு வேண்டுதல் மட்டும் செய்கிற கடவுள் கிடையாது, உங்களை கடைசி வரைக்கும் ரட்சிக்கிறவர். அதான் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இருக்கு. முடிவு வரையும் நிலைத்திருப்போட ரட்சிக்கப்படுவார். மத்திய 10:22 இருக்கு. 2 இடத்துல வரும். 2 வித்தியாசமான கோணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஐயா ஓல்ட் டெஸ்டமென்ட் வேணுமா நியூ டெஸ்டமென்ட் வேணுமா? நீங்க காசு படிக்கீங்க. நான் 39 வருஷத்தை பைபிள் பிரசங்கம் பல முறை ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறேன். நான் பயப்படுற உடனே உங்களுக்கு பிரசங்கம் பண்ண இன்னைக்கு கூட சபையார் ஓல்ட் டெஸ்டமென்ட் மறுபடி திரும்புறீங்க. ரொம்ப சீக்கிரமா திரும்புறீங்க. மனிதனை சார்ந்து கொள்ளுகிறீர்கள். மனிதன் என்ன சொல்லுவான் என்று கேட்கிறீர்கள். மனிதர்கள் வாயில என்ன கிடைக்கும் என்று அலறிக்கொண்டு அலைகிறீர்கள். ஓல்ட் டெஸ்டமென்ட் திரும்ப வராது. நியூ டெஸ்டமென்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல முடியும். அதான் உங்களுக்கு மல்லியா கடைசி வசனத்தை சொல்லி காட்டு. ஏன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து வரவே வராது. அப்ப நியூ டெஸ்டமென்ட்ல வந்த நாம எனக்காக நானே வேண்டுதல்
செய்வதற்கு எனக்கு என்ன தந்திருக்காரு? கிருபை தந்து விட்டார். இது எத்தனை பேர் நம்புறீங்க? பங்கு தீபத்தை 2ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை பிரசங்க நான் நிறைய டச் பண்ணுவோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என்னது? உடனே எல்லாருக்கும் நம்ம வாங்க ஜோபம்னு சொல்லிருக்காங்க. உபவாசத்தை போட்டுருவாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். ஆனா நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு இடவெளியில நான் ஜெபம் பண்றதுக்கு மத்தியஸ்தரே இல்ல. மத்தியஸ்தர் யாரு? இயேசு. அவர் எங்க இருக்காரு? எனக்குள் இருக்கிறார். இந்த கான்செப்ட் சபையை விட்டு போயிட்டு நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காலம், புதிய தரிசனத்தை எப்படி கொண்டு வரும் ஆண்டவர் இந்த வீட்டில் கொண்டு வரும். என் ஜனம் என்னை மறந்து ஜனத்தை தேடி ஓடுகிறது, மனிதனை தேடி ஓடுகிற காலம் இவைகள். இதை மாற்று, என்ன நோக்கி கூப்பிடு. இதற்கு தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்ட அந்த குருடனை பத்தி அழகா சொல்லியிருக்கு. இதை விளக்கிறதுக்கு அதை எழுதிருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டா? எந்த அதிகாரம் வாசித்தாங்க? 18ஆம் அதிகாரம். எப்ப எழுதப்படும் அந்த அதிகாரம் எப்ப நடந்துச்சு? கிறிஸ்து எரிகோவில இருந்து எருசலேமுக்கு கடைசியா சாகறதுக்கு முன்னால போறார். சாகறதுக்கு முன்னால போகிறார். போகும்போது ரெகுலரா எத்தனையோ முறை அந்த வழியா போயிருக்காரு. நீங்க பைபிள படிக்கும்போது கொஞ்சம் ஆழமா படிக்கணும். அவர் எத்தனையோ முறை அந்த வழியா போயிருக்காரு. இப்ப கடைசியா போறாரு. இது மாதிரி அந்த வழியா வருது. புரிஞ்சுட்டா? அப்படி போகும்போது சகையை பார்க்கிறார். 3 சம்பவம் நடக்கும். என்ன அதுல ஒண்ணு, ஏன் செய்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா நான் மறுபடியும் எருசலேமுக்குள்ள வரேன், கடவுளா வரேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த குருடர் ஆண்டவர் ஒரு சத்தம் கூட வைக்கிறார். இப்ப நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க? குருட்டு பேர என்ன செய்ய சத்தம் பண்ண சொல்லுங்க, சத்தம் பண்ண சொல்லுங்க, அமைதியா. அவருக்கு இருக்கிற வேலைக்கு சத்தம் பண்ண சொல்லுங்க, பேச முடியும். அவருக்கு இருக்கிற வேலைக்கு ஒன்னெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரசங்க இருக்கு. எத்தனை பேர் போன் பண்ணுங்க, பிரதர் ஜெபித்து கொண்டே தான் இருக்காரு. நான் எத்தனை பேருக்கு போன வச்சேன். ஆனா ஏசி எப்போ மனதால் போடுறோமோ சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கேன். ஒரு பஸ் கிடையாது, ஒரு அரசியல்வாதி கொண்டுட்டாங்க. நான் 7 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும். எனக்கு மெசேஜ் கிடைச்சிருச்சு, ஆண்டோட அலுவலகம் பஸ் ஸ்டாண்ட் நான் அவனை நடத்துவேன், சத்தம் போடுறேன். நீ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள நிற்காம அந்த பஸ் எல்லாம் இல்லாத இடத்துல அந்த ரோட்டுக்கு போ, மெயின் பஸ் ஸ்டாண்டு சென்டருக்கு போ அப்படின்னா நான் போனா போ, உங்களை தானே இருக்கேன். இந்த பையன் வீட்டுக்கு போறேன், சென்டருக்கு போறேன். இப்போ அங்க இருந்து ஒரு ட்ரக்கர் வந்து ஆனால் வாரிகள் அவசியம் கிடைக்கும். ஒரு பஸ் அவன் என்ன வேண்டியிருக்கான்? எவனாவது ஒருத்தன் வந்தானா ஆண்டுனா கேட்பேன். அவன் எந்த கிறிஸ்தவன் நல்லா புரிஞ்சுக்குவான். நீங்க எங்க போகணும்னா தசையோட வெளியே தான் மணிமணிக்கு போகணும். ஏறுங்க தசையோடனா வண்டி நடந்து போச்சு. என்னை வந்து கரெக்டாக இருக்கலாம். அங்கிருந்து எங்கள் வீட்டுக்கு நான் 2 கிலோமீட்டர் நடக்கிறேன். சரி நடந்து போயிடலாம், ஒரு 1/2 மணி நேரம் பிந்தி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி பை வாக் அப்படின்னு அங்கிருந்து ஒருத்தர் வாரான். ஆனால் எங்கே போய்ட்டு இருக்கேன், ஒரு மீட்டிங் முடிச்சாருன்னா சர்ச்சுக்கு 7 மணிக்கு போகணும், பைக்கில் இருந்து விட்டுலாம் 6:45 வீட்டுக்கு போயிட்டு. தமிழ்நாடு பஸ் ஓடல. ஒசூர்ல இருந்து சாத்தாமத்துக்கு வந்துட்டேன். தமிழ்நாட்டுல பஸ் ஓடல. நான் செய்த உடனே உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஜோன் ஆரம்பிக்கிறாங்க. திருச்சி
என்ன யார் கிளிதான் இருக்காங்க ஏற்ற நடக்குது நீ பயப்படுறதே நீங்கள் ஃபோன் பண்ணி நீ ஜோம் பண்ணி எனக்கு அப்புறம் பேசணும் புரிஞ்சுக்கோங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட் போகிறீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் போகிறது திரும்ப ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டுக்காக போய் ஐயா நான் பாருங்க எனக்கா ஜோம் பண்ணியான்னு எவன் தலையில் இருக்காரு உனக்கா நீ ஜோம் பண்ண அவரே ஏசி கழுவுனா அழகாக கழுவார பிரச்சனை கழுவுனா அழகாக கழுவார் ஹலோ நீங்கள் என்ன சொல்லுங்க உங்களை அழகாக கழுவுறது யார் உங்களை கழுவுறது வெளியே போய் சொல்லாது யார் சத்தப்போடு சொல்லுவோம் ஏன் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை இந்த எல்லா அநியாயம் என்னது நீ விளையாட என்ன அட்டூழியம் பண்ணி கொண்டாடி தெரியாம அது அவன் கொண்டாடி கூட சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் நீக்கி அப்படின்னா இன்னொருத்தர் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம் ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் சொல்லுவோம் நாங்கள் என்ன சொல்லுவோம் உங்க புருஷனை பார்த்துருங்க ரொம்ப மோசமா இருக்காருன்றோம் ஆரம்பிச்சுட்டு வேணா உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வேணுமா வேண்டாமா நியூ டெஸ்ட்மென்ட் புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியுது இப்போ என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு அன்னைக்கு தோணும் எனக்கு சோப்பணும்னா நான் என் ஒய்ஃபுக்கு தான் முழங்க போடுவேன் அவள் தான் எனக்கு அழுது சோப்படும் இந்த தாலி எனக்கு என்ன செய்யணும் ஒரு வழி பாக்கிடுங்க கடத்தாமல் இருக்கணும் அடுத்து என் மகாட்ட சோப்படும் ஓ நடுவா ஒன்று என் மகா கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா உயிரோட இருக்கும் இதை போல ஜெபத்தை நான் இதுவரைக்கும் எங்கேயும் எந்த பிரசங்கையாத்தையும் பார்க்கல ஏன் எல்லாரும் ஜோம் பண்ணுவாங்க அந்த பிரசனுக்கு ஜோம் பண்ணாங்க கைவிட்டு அதில் சொல்லி இப்போ அவருக்கு தலையும் அவனுக்கு வரணும் ஜோம் பண்ணுறாரு பெஞ்சாதிக்கு ஜோம் பண்ணாங்க கொஞ்சம் கை வைக்க அதில் அவனுக்கு அவனுக்கு ஒப்படைச்சேன் நான் தான் ஐயப்பாட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரேன் சொல்லு திருமண நாள் வாசிக்கிறேன் புருஷன் போட்டேன் பிள்ளைங்க மறுபடியும் வர சொல்லுங்க கையை பிடிச்சிட்டு வாங்கிலும் ஏன்னா அந்த முதல் நாள் சொல்லும்போது முகத்தை பார்க்க மாட்டான் வெப்பப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்துருப்பான் இப்போ நல்லா பார்த்து சொல்லுவோம் வாங்கிலும் ஏன்னா அது வரைக்கும் ஏச்சே வாங்காம முதல் நாள் சொல்றீங்க அது வரைக்கும் 2 பேரும் ஏச்சே வாங்கல இப்பதான் 15 வருஷம் சண்டை போட்டுட்டு திரும்ப வாங்க 15 வருஷம் பெஞ்சாதியோட சேர்த்து வாழ்க்கை சண்டை போட்டு திரும்ப வந்து என் பெஞ்சாதி கையை பிடிச்சிட்டு வைக்க இல்லாம வாழ்விலும் வாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்தில் உண்மை உண்டா தேவையான காப்பிகளோடு ஒன்னே போவேன் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஈஸி நியூ டெஸ்ட்மென்ட் கஷ்டம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் என்ன அடிச்சு கொண்டு நியூ டெஸ்ட்மென்ட் என்ன ஒரு மைல் தூரம் நடக்க தற்பொழுதினால் கிறிஸ்துமஸ்க்கு ஜவுளி கடைக்கு கூட்டு போனா யாரு பலவீனம் செஞ்சதே புருஷன் உள்ளது சொல்லணும் 10 நிமிஷத்துல புருஷன் பேண்ட் ஷர்ட் எடுத்து போயிடுவோம் நம்ம ஆட்கள் 9 மணிக்கு விட்டா 3 மணிக்கு சொல்லுவாங்க இன்னும் சேலை எனக்கு பிடிக்கலங்க ஒரு பழைய பாய்க்கல அவர் வெப்பம் எடுப்பார் கடையில் பார்த்து பேசுங்க கேமரா இருக்கு வாழ்விலும் தாழ்விலுமா திரும்ப சொல்லணும் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் போனீங்கன்னா தொலைஞ்சி புருஷன் கொண்டாட வாழணும் எங்க வாங்க அது ஒன்றா முடிக்கிறது 2 பேருக்கு 3ஆம் அதிகாரம் அதுங்க அது ஒன்றை மட்டும் முடிச்சது என்ன நியூ டெஸ்ட்மென்ட் என்ன புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்றாரு நியூ டெஸ்ட்மென்ட் என்ன அது நான் விளக்கண்டா எவ்வளோ இருக்கணும் நேரம் கரெக்டாக நான் 10 முடிக்கணும் என்ன 2 Corinthians 3 அதிகாரம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் என்ன நியூ டெஸ்ட்மென்ட் என்ன 6ஆம் வசனம் 2 Corinthians 3:6 புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி என்னது எங்களுக்கு என்ன தகுதி கொடுத்திருக்கு இந்த பைபிளை தூக்கி பிரசன்ட் பண்றதுக்கு புதிய உடன்படிக்கையின்
ஊழியக்காரர். அது என்னது? அடுத்து பார்க்கமா? 8ஆம் வசனம். ஒளிந்து போகிற ம். இந்த ஜனங்களுடைய ஆ. அந்த ஊழியம் ம். அப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தால் ம். ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஊழியம். எவ்வளவு ஒளிந்து போகிற ஊழியம் என்னது? அங்க பலி செலுத்தி அழிஞ்சிடும். நான் இப்ப ஆவிக்குரிய ஊழியம் இருந்து என்னோட எப்பவும் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பரிசுத்தாவியா. ஆவிக்குரிய எவ்வளவு அதிக 9ஆம் வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் அது நீங்க நீதியை கொடுக்கும் ஊழியம் என்னது? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2 கொரிந்தியர் 5 நீதியை கொடுக்கும் ஊழியம் என்னன்னு வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக சத்தம் போட்டு சொல்லுங்க. எனக்காக சிலுவையிலே என் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டவர் பாவமாக்கினார். இது எப்படி அறிந்து கொள்ளணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். என்ன இது? அங்கதான் அழகா எழுதிருக்கான். வேற எங்க ரொம்ப அழகா எழுதல. எரேமியால எழுதிருக்கான். ஆனா எசேக்கியேல் ரொம்ப அழகா எழுதிருக்கான். வாசிக்க பார்ப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். எழுதியா? ரைட். இப்ப யாராவது வாசிக்கணும்? என்ன 24 25 வாசிக்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். சரி, வாசிங்க. உங்களுக்கு சத்தம் கொடுத்துருங்க. பழைய பாட்டில் எழுதுவார். பழைய பாட்டில் எச்சரிப்பார். 10 கற்பனையை சொல்லி கொடுப்பார். நியூ டெஸ்ட்மென்ட்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா கையில இருக்கிறத வாசிக்கும் போது உள்ளத்துல எழுதுவார், பதிப்பார்னு அர்த்தம். நான் பாவம் செய்யாமல் உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். புரியலையா? நியூ டெஸ்ட்மென்ட்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் சொல்லுங்க. எல்லாருக்கும் பைபிள் தெரியும். கடவுள் எல்லாருக்கும் வசனம் தெரியும். இயேசு கிறிஸ்து பற்றி ஒழுங்காக படிக்கலாம். அதான் பிரச்சனை. நியூ டெஸ்ட்மென்ட் ப்ராப்ளமே அதான். பைபிள் படிச்சுருவோம். அது எழுதுன வியூ நமக்கு தெரியாது. எதுக்கு எழுதுனாலும் தெரியாது. ஆனால் படிச்சுருவோம். ஆனால் கொடுத்து வச்சோம். பாவத்தை என் இருதயத்தை எடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, என்ன இருதயம்? சதையான இருதயத்தை எனக்குள் கொடுத்து, உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. என்ன வாசிக்க 27ஆம் வசனம் சூப்பரா இருக்கு. உங்கள் உள்ளத்திலே கை வைத்து ஒரு அழகு இல்லைங்களா? உங்கள் உள்ளத்துல யார் ஆவி இருக்கு? அவர். உள்ள கூப்பிட்டீங்கன்னாலே போதும், அவர் அந்த வழியில நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் எக்ஸிக்யூட்னு சொல்றேன். இயேசு உள்ள கூப்பிட்டுன்னு சொல்றேன். கடந்தா கூப்பிட்டுருக்கீங்களா? டேடிக்கு சத்தம் போடாது. இயேசு நாம சும்மா ஊரை ஏமாத்தி டேடிக்கு பார்த்து சொல்லிட்டாரு. நாமத்தை வச்சுதான் என்ன சொன்னீங்க சொல்லுங்க. கூப்பிடுறோம். நான் ரோட்டில் நீங்க யாராவது அப்பானா யாருக்கா தெரியுமா? யாரும் அப்பா கூப்பிடுறாரு? எல்லாரும் அப்பா தான். செல்வகுமார்னு கூப்பிட்டீங்கன்னா செல்வகுமார் கூப்பிடுறாரு. ஏன் ஏசு கூப்பிட சொன்னாரு தெரியுதா?
அந்த பேருக்கு தான் மத்திய 1:21 சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். நியூ டெஸ்ட்மென்ட்ல நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய blessing எது? இயேசு கிறிஸ்துவே என்னை ரட்சியும், என்னை காணும். 39 வருஷமா இதான் இருக்கு. தினமும் செய்ய வேண்டியிருக்காங்க, ராத்திரி செய்ய வேண்டியது. மிக ரட்சிக்கப்படுது, இன்னமும் கழுவப்படுது, புதிதாக்கப்படுது. அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:6 சொல்றான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சத்தமோடு சொல்லணும், புது மனிதனாய் அல்ல, நியூ பார்ன், நியூ கிரியேட்டர். பைபிள் படிக்க மாட்டோம், அதுக்கு அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க மாட்டோம். புது மனிதனாய் இருக்கான்னு எழுதுனா அந்த வசனத்துக்கு வேலையே கிடையாது. அதனாலதான் பொறுத்து பவுல் ஆவியில இருந்து எழுதுறான், புது நீவோ படைக்கவனிய தினமும் புதிதாக்குகிறேன். இதை ஏசாயா என்ன சொல்றான்? ஏசாயா சூப்பரா சொல்றான், அவர் கையில் என்னை அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பார். அவர் கையில வச்சு என்னை பார்க்க சூப்பரா, அசிங்கமா இருந்த அழகாயிட்டார், அழகாயிட்டார். என் கையில் இருக்கிறார், பிரதமர் கையில் இருக்க. ஹலோ, யார் கையில்? இந்த படைத்த கடவுள் கையில் உட்கார்ந்துருக்கான. இதை விட பிளஸிங் உண்டா? நியூ டெஸ்ட்மென்ட்டுடைய பிளஸிங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வாங்குறதுக்கு வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நீ என்னுடைய கடத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பான். என்ன அர்த்தம்? ராஜாவை போல முடி சூட்டு வச்சிருக்க. நீ எனக்கு ஆளுகை, அதான் சொல்ற ராஜாக்கள் ஆசாரிகள் என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு உன்கிட்ட பங்கு இருக்குன்னு அர்த்தம். என்கிட்ட எப்பவும் வரலாம். ஆசாரிகள் நீ ஜெபம் பண்ணலாம், நீ ஜெபம் பண்ற பங்கை நீனே எடுத்துட்டு போகலாம். ஒரு இதை புரியுதா? இப்ப நியூ டெஸ்ட்மென்ட் வேண்டாம் இல்ல பழைய ஏற்பாடு மாதிரி தீர்க்க தரிசனம் பசங்க வேணும். ஒருத்தரும் முதலமைச்சர் யாருன்னு இது வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லாம அவ்வளவு மாட்டிட்டான். 2020 என்ன அவ்வளவு பேர் மாட்டிட்டான். என்ன இது உங்களுக்கு அந்த ஆண்டு இந்த ஆண்டு ரெட்டிப்பான யாருன்னு சொன்னா மார்ச் 22, 24 போஸ்ட போடல, மொத்தமா எடுத்து மூடிட்டாங்க. அதனால இப்ப யாருக்கு என்ன சொல்ல முடியல? தீர்க்க தரிசனம் முந்தி தீர்க்க தரிசனம் வார்த்தையோட பேர். இப்ப நம்மளால அவ்வளவு எதிர்த்துதான் டான்னு செலுத்துக்கு அடிச்சிருக்கான். ஐயா நீ பேசுறது என்ன இருக்கு அப்படின்னு சிக்கல் ஆரம்பிச்சு. நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் விட்டு பார்க்கறேன். நம்மளால யாராவது முதலமைச்சர் யாருன்னு சொல்றானான்னு பார்த்துட்டு நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். சொல்லி மாட்டிக்கிட்டான். அமெரிக்காவுக்கு சொல்லி சொல்லிட்டான். அப்படியே பாக்கிய வேற ட்ரெயின் இருக்கிறார். நம்ம உடனே சொல்லிடுவோம், எங்க ஐயர்வாளுக்கு ஆவி இல்லை, எங்க உபதேசருக்கு ஆவி இல்லை, பரிசுத்தாவி இல்லையோ. நான் 30 வருஷம் கைடன்ஸா இருந்தேன். என்னை பார்த்து ஒரு நாள் எனக்கு சம்பளமே வராது. ஒரு சம்பளம் ரொம்ப குறைய வாங்கிட்டேன். எனக்கும் என் அசிஸ்டன்ட் 10-15 ரூபா தான், 6 வருஷம் வித்தியாசம். இப்போ நான் வேலை ஆண்டு பொண்ணை நான் கோர்ட்டுக்கு போனேன். டைஸுக்கு கோர்ட்டு போனேன். பிஷப் பொண்ணு கோர்ட்டுக்கு அதில் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். 23 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா அம்மா கையில் நான் கொஞ்சம் பேர் கொடுத்த தபால் கிடைச்சிது. அந்த அம்மா சாங்ஷன் போட்டேன். ஆச்சரியம், எனக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் சம்பளம் கொடுச்சு. எவ்வளவு? ஒரே ஸ்கேல 6000 ஏத்துறான். ஏத்துட்டு அதுக்கு டிஆர்பிக்கான், அதுக்கு டிஎஃப்எஸ் பே சொல்றான். கிட்டத்தட்ட 8000 9,000 கொடு வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தேன். அம்மா இன்னைக்கு இவ்வளவு கூட்டிட்டு பில்லு சாங்ஷன் ஆகிட்டு இவ்வளோ அரியர் வந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்குலாம் அல்லா கொடுத்து ராத்திரி எப்பவும் முழங்கால் போடுற கட்டில் முன்னாலும் முழங்கால் போட்டேன். ஆண்டவரை பக்கத்தில் வந்து சொன்னாரு, இப்போ பேருக்கு எவ்வளோ மீன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டார். 2 படகு நடந்தா கொடுத்து குடிச்சு சாப்பிட்டானா எனக்கு அன்னைக்கு தான் நினைச்சு
கடவுள் பேசுறது ரொம்ப தப்பு. பொறிச்சு சாப்பிட்டானா இல்லை, வித்தானா இல்லை, என்ன செய்தான்? படகை விட்டுட்டு மீனையை விட்டுட்டு பின்னால் போயிட்டான். இதான் நீ வாங்குற கடைசி சப்படம். நாளைக்கு காலையில் உன் வேலையை விசேகம் பண்ணிட்டு இந்த வேதத்தை எடுத்துட்டு சபையாக போய் பிரசவம் பண்ணுறியா? வாலிபர்களுக்கு பிரசவம் பண்ணுறியா? நான் என் ஆண்டு என்ன ஒரு வாக்கியமாக சொல்ல மாட்டேன். மூத்த பையன் இன்ஜினியரிங் படித்தான், ரெண்டாவது பிகாம் படித்தா என்று படிப்பு முடிச்ச உடனே எனக்கு அது தெரியும் தம்பி. உன் பெஞ்சாருக்கு என்ன செய்யறான்னு எனக்கு தெரியும். உன் மகன் என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியும். உன் மகனை தந்ததும் நான் தான். மகளை தந்ததும் வேலையை விட்டியா? நான் மூணாவது வார்த்தை சொன்னேன். யாராவது ஒரு பிரசங்கரை வச்சு ஆமோதியும் அப்படின்னு சரி என்ன போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு இடத்துக்கு போட்டிருச்சு. ஒரு பாட்டியமா என்ன ஒரு பிரசங்கரை கூட்டு போனான். அவன் என்கிட்ட சொல்ல நீ என்ன அந்த பிரசங்கரை கூட்டு போ, நீங்க ஒன்றும் கூடாது. எனக்கு போகணும் கிளம்பி உனக்கு எவ்வளோ குழுப்பு இருக்குன்னு ஏற்றினேன். இதுதான் அவர் வழியில் சொல்லுங்க குடிந்த அந்த பிரசங்கரை போனேன். அவர் நல்ல வீட்டில் இருக்கார். அவர் நான் ஒன்று தான் கேட்டுக்கிட்டு கேட்கலாம். எனக்கு அப்பவுமே ஆச்சு. நாங்கள் குடும்பமும் போகிறோம், பாட்டியே இருக்காங்க. அந்த உள்ள போனோடனே அவர் என்னை பார்த்தோன்னு சொன்னார், தமிழ்மா என்ன வேலை உள்ள சொல்லி ஆண்டோடு சொல்லிட்டு வர மாட்டேன். நான் வாய்ப்பு என்னதுண்ணே அவன் சொல்லி 15 நாளுக்கு மேலே இருக்கு. ஆண்டவர் நேரில் வந்து சொல்லியிருக்காரு. ஆமாண்ணா என் பெஞ்சாதி வீட்டுக்கு வந்தோன்னா அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு எங்கள் எழுப்பலாம். எழுந்து எங்க விஜோட்டு போய் வேலையை செஞ்சுட்டு படுக்கிறார். நீ வேலையோட உடம்புன்னு கூட்டே கொடுக்கணும். தாடி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அவங்களோட கிட்டத்தட்ட 23 வருஷம் நான் 20 வருஷமா குடும்பம் நடத்துறேன். என்ன தாடி வேணும்னு யாருக்கு வேலைக்கு போயிருக்கு? எனக்கு 40,000 அவுட். இன்னும் வரைக்கும் 10 விஷயம் யாரையும் கடன் கேட்கல. தேவைக்கு நான் கை கட்டியும் நிற்கல. எனக்கு தான் ரெண்டு ஆள் 3 கண்டிஷன் கிடையாது. புதிய உடம்பு பிடிக்கல உடனே உன் தேவை பெஞ்சாடி கொடுக்குறது. சரி செகண்ட், உன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை யார்கிட்டையும் கொடுத்து பணம் வாங்கக்கூடாது. தேர்ட், எங்கேயாவது போய் ஊழியம் செய்யுதுன்னா கவரில் வச்சு தருவான், இல்லை கையில் தருவான், எண்ணி பார்க்க சொல்லிட்டு 2 வசனம் இல்லை. வேலையால் கூலிக்கு இது ஏற்றினா பைபிள் பாருங்க. நியூ டெஸ்ட்மென்ட் எங்களை போடுவோம். தேவைகளோடு வந்திருக்கிறேன். அங்கங்க போய் ஜோம் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே இல்லையா? இல்லை பிரசிங்க போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்மளுக்கு தான் சொல்கிறேன், ஈஸு போய் சொல்லவே மாட்டார். புது உடன்படிக்கையை என் இருதயத்தை எனக்குள் இருந்து கழுவி எனக்காக எனக்குள் இருந்து வேண்டுதல் செய்து என்னை ரட்சிக்கிற அவரை போல ஒரு கடவுள் இல்லவே இல்லை. நீங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்றீங்களா? அன்பின் ஆண்டவரே, பேசின அடியானும் கேட்க நாங்கள் மிகுந்த குறைவிடவர்கள். எங்களை உண்மை போல மாற்ற துடிக்கிற உண்மையை கிருபைக்கு என்னை மறுபடியும் ஒப்பு கொடுப்பார். எங்களை ஒப்பு கொடுப்பார். இந்த ஆராதனை உங்களுடைய பந்தியிலே பங்கு வரும்போது எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். போதகரையும் ஊழியர்களையும் ஆசீர்வதியும். திருச்சபை இப்போது இருக்கிறது, சுற்றியுள்ள ஜனங்களால் மறுபடியும் நிரப்பப்பட்டு இன்னொரு புது திருச்சபை உருவாகிற அளவுக்கு சபை மாறுபடும். எங்களை சாட்சியாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். திருச்சிவியாருக்கு அறிவிக்க வேண்டியதான சில பொதுவான அறிவிப்புகள்.
இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தி நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட சகோதரன் ஜெபகுமார் அவர்கள் இந்த மாலை நடக்கவிருக்கிற விசேஷித்த ஆவிக்குரிய கூட்டத்திலும் மாலை 6:30 மணிக்கு கூட்டம் துவங்கும். அந்த கூட்டத்திலும் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கிறார்கள். மேலும் நாமே தொடர்ந்து அவருடைய ஒழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பணியின் எல்லா விதமான சூழல்களிலும் அவர்களை தாங்கி காத்து பலப்படுத்தி எழுதுவாராக. வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு லந்துகால வெள்ளி ஆராதனை நடைபெறும். வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய 2 தினங்களும் மாலை 6:30 மணிக்கு விசேஷித்த ஆவிக்குரிய கூட்டங்கள் உண்டு. விஸ்வவாணி சார்பாக அருள் திரு வில்சன் ஜோசப் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுக்கவிருக்கிறார்கள். இவர்கள் விஸ்வவாணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து தேவனுடைய பணியை செய்து வருகிறார்கள். வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய 2 தினங்களும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகிற விசேஷித்த கூட்டத்தில் கர்த்தருடைய செய்தி அவர் கொடுக்கிறார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு அன்று ஒரே ஆராதனை காலை 9 மணிக்கு நாம் ஆலயத்தில் ஒன்று கூடி நாம் பவனியாக செலவழிக்கிறோம். வழக்கம் போல நாம் பவனியாக செல்வது சற்று கடினமான ஒரு காரியம். ஆனாலும் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பவனியாக செலவழிக்கிறோம். அதை குறித்த விளக்கங்கள் வருகின்ற நாட்களில் கொடுக்கப்படும். வருகிற 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆலயத்தில் ஆராதனை. அதை தொடர்ந்து நாம் பவனியாக செலவழிக்கிறோம். 10 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் வருவதை குறித்து பெற்றோர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பாதுகாப்போடு கூட உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி வருவது அது உங்களுடைய பொறுப்பில் கொடுக்கிறேன். ஆகவே அது மனதில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஓய்வு நாள் பாடசாலை கடந்த நாட்களில் இல்லாத நிமித்தமாக அவர்களுடைய சில காரியங்களை ஒழுங்கு செய்வது கடினமான காரியம். ஆகவே உங்களுடைய பொறுப்புகளில் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி வர விரும்பினால் நீங்கள் கூட்டி வர உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் குருத்தோலை ஞாயிறு நம்முடைய ஆலயத்தை குருத்தோலையினாலே அலங்கரிப்பது வழக்கம். அதற்காக அலங்கரிப்பதற்காக அதுக்கு முந்தின நாள், அதாவது 27ஆம் தேதி காலை திருச்சபையினுடைய வாலிபர்கள், உறுப்பினர்கள், இன்னும் வயதுகள் அனைவரும் இதை கலந்து கொண்டு இந்த அலங்கரிப்புக்கான பணிகளில் ஈடுபட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதை தொடர்ந்து 29, 30, 31 ஆகிய 3 தினங்கள் பரிசுத்த வாரம் மாலை 7 மணிக்கு விசேஷித்த ஆராதனை நடைபெறும். 1ஆம் தேதி பெரிய வியாழன் மாண்டி தர்ஸ்டே அன்று மாலை 6:30 மணிக்கு விசேஷித்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதையும் மனதிலே கொண்டு ஜெபத்தோடு கூட நீங்கள் பங்கு பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் தேதி பெரிய வெள்ளி ஆராதனை காலை 11 மணிக்கு நடைபெறும். இது மும்மணி ஆராதனையாக நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரிய வெள்ளி ஆராதனையில் மோர் மற்றும் பன் உணவுகள் கொடுப்பது நம்முடைய வழக்கம். இதற்காக நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸை அல்லது கமிட்டி மெம்பர்ஸை அணுகி உங்களுடைய நன்கொடைகளை கொடுக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாள் அன்று நம்முடைய ஆலயத்தை மல்லிகை பூக்களினாலே நாம் அலங்கரிப்பது வழக்கம். அதற்காகவும் அநேகர் நன்கொடைகளை கொடுப்பீர்கள். அதற்காகவும் நீங்கள் முன்வர உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலங்களிலே நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற பிடியரிசி மற்றும் செல்ஃப் டெலிவரி உண்டியல், உங்களுடைய சுயமதிப்பு காணிக்கைகள் ஆகியவற்றை பெரிய வெள்ளி ஆராதனையின் சமயத்தில் நீங்கள் முன்வந்து படைக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டில் நம்முடைய பெரிய வெள்ளி ஆராதனையில் இதை நாம் படைக்க முடியவில்லை. இதை மனதில் கொண்டு நீங்கள் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளன்று காலை 4:30 மணிக்கும் அதை தொடர்ந்து காலை 9:30 மணிக்கும் விசேஷித்த உயிர்த்தெழுந்த திருநாள் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனையிலும் பங்கு பெற அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதிலும் உங்களுடைய நன்றி காணிக்கைகளை சிறப்பு காணிக்கைகளாக உற்சாகமாக உதாரணமாக கொடுக்க முன்வாருங்கள். கடந்த ஆண்டுகளில் இதற்கான நமக்கு சமயம் கொடுக்கப்படவில்லை. இந்த ஆண்டில் கடவுள் நம்மை அனுமதித்திருக்கிறார். இந்த நாட்களில் உற்சாகமான பணிகளோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவனமாக 9:30 மணி ஆராதனைக்கு பிறகு ஞானஸ்நானம், சிறு பிள்ளைகள் ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிற பெற்றோர் அதற்கு ஆவண செய்து கொள்ளும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அணுகி அதற்குரிய காரியங்களை செய்து கொள்ளும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மார்ச் மாதம் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளாக சபையார் தங்கள் ஆலயத்தில் செலுத்த வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளிலும் நீங்கள் செலுத்தியிருக்க வேண்டும். உங்களுடைய சந்தா பாக்கிகள், உங்களுடைய ஸ்தோத்திர பண்டிகை பாக்கிகள், உங்களுடைய ஏல பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் வருகிற 31ஆம் தேதி
மாலை 6 மணிக்குள்ளாக அதை செலுத்தியிருக்க வேண்டும். மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை உங்களுடைய காணிக்கைகளை செலுத்துவதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆனது ஆலயத்திலேயே வைக்கப்பட்டுவிடும். உங்களுடைய கரங்களில் இருந்தாலும் ஆலய அலுவலகத்தில் அதை நீங்கள் சமர்ப்பிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக அதை ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ள முடியும். உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதிய சப்ஸ்கிரிப்ஷன் கவர் வரும் மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே மேலும் புதிய சப்ஸ்கிரிப்ஷன் கவர் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதற்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒரு சிலர் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய முழு விலாசம், உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய எல்லா விதமான உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அனைத்தையும் வைத்ததில் நீங்கள் விண்ணப்பிக்க உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை வேறு ஆலயத்திலிருந்து ஆராதனையில் பங்கு பெற்று சப்ஸ்கிரிப்ஷன் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தயவு செய்து அந்த நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த ஆலயத்திலிருந்து சிபாரிசு கடிதத்தோடு நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்கலாம் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறேன். டிஆர்எஃப்காக அப்ளிகேஷன் கொடுக்க விரும்பியவர்களும் நீங்கள் கொடுக்கலாம். இவை இரண்டுக்கும் இன்றைக்குள்ளாக நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் மனதிலை கொண்டு ஆவணம் செய்து கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சபையார் காலங்களில் அதிகமாக சமூக இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில மாதங்களாக சற்று ரிலாக்ஸாக காணப்படுகிறோம். ஆனால் மறுபடியுமாக சில பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். உடனடியாக பாதிக்கப்படுவது திருச்சபை தான், மற்ற காரியங்களை விட. ஆகவேதான் மறுபடியுமாக ஆலயத்தில் இதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். உடனடியாக ஆலய வழிபாடுகள் நடத்தக்கூடாது, ஆராதனைகள் நடத்தக்கூடாது, திருவிழா நடத்தக்கூடாது என்று சொல்லி நமக்கு தான் சட்டங்கள் கொடுக்கப்படும். நாம் தான் முதலாவதாக கீழ்ப்படிவும் செய்வோம். ஆகவே தயவு செய்து ஒரு நாட்களில் ஆலய ஆராதனைக்கு இடையூறாக இல்லாதபடி சமூக இடைவெளியை கடைபிடிங்கள். கண்டிப்பாக மாஸ்க் அணியுங்கள். ஆலயத்துக்குள்ளாக வரும்பொழுது சானிடைசரை உபயோகித்துவிட்டு ஆலயத்துக்குள்ளாக வாருங்கள். அவருடைய அதிக சுகவீனமாக இருக்கிறவர்கள், வயதான மக்கள் எல்லோரும் ஆலய ஆராதனையை தவிர்க்கலாம். என்று சொன்னால் ஆன்லைனில் உங்களுக்கு இதே ஆராதனை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சற்று இந்த காரியங்களில் கடினமான ஒன்றுதான். நாளும் எங்களோடு கூட ஒத்துழைக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிற நாட்களில் நம்முடைய மாநிலங்களுடைய தேர்தல்கள் நடைபெறவிருக்கிறது. இதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். தயவு செய்து அதற்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜெபி. இந்த கட்சிக்காக ஜெபிகள் என்று நான் சொல்ல மாட்டேன், இதற்கு ஓட்டு போடுங்கள் என்றும் நான் சொல்ல மாட்டேன். கடவுள் ஏவின மக்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், ஓட்டு போடுங்கள். கண்டிப்பாக அது உங்களுடைய தலையாய கடன். சில நேரம் நாம் நினைத்துக் கொள்கிறோம் இதெல்லாம் நாம் எதற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்துவிட்டு பிறகு நாம் குறை கூறி கொண்டிருக்கிறோம். இந்த கட்சி வந்துருச்சு, அந்த கட்சி வந்துருச்சு. ஆனால் கடவுள் கொடுத்த தருணத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நல்ல தலைவர்களை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த கட்சியிலும் கடவுள் பிரியமானவர்களை கடவுள் ஏற்படுத்த கண்டிப்பாக முடியும். ஒரு சவுளை தான் கோலாக மாற்றினோம். ஆகவே நாம் யாரையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். கடவுள் நினைத்தவர்கள், கடவுளுக்கு பிரியமானவர்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபித்து நல்ல ஒரு ஆட்சி அமைய நாம் கடவுளுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கோம். கடந்த வார காணிக்கை விவரங்கள்: முதலாம் ஆராதனுடைய காணிக்கை 9,084 ரூபாய், இரண்டாம் ஆராதனுடைய காணிக்கை 6,851 ரூபாய், வெள்ளி மாலை ஆராதனுடைய காணிக்கை 660 ரூபாய், லெந்து கால கன்வென்ஷன் 14ஆம் தேதி 1,160 ரூபாய், லெந்து கால கன்வென்ஷன் 20ஆம் தேதி 910 ரூபாய், டேங்க் ஆஃப் ட்ரீ 8,400 ரூபாய், லென்ட் சர்வீஸ் உண்டியல் 8,433 ரூபாய், சந்தா 53,915 ரூபாய், டிவிஎம் கன்வென்ஷன் ஆஃபர் ட்ரீ 1,600 ரூபாய், ஹார்வெஸ்ட் ஆக்ஷன் டியூஸ் 3,500 ரூபாய், சண்டே ஆக்ஷன் 320 ரூபாய், டொனேஷன் ஃபார் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் 1000 ரூபாய். இந்த வாரத்தில் நம்முடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் லீலா உதய செல்வி, மிஸ்டர் ஜே ஐசக், மிஸ் ஜெனிஃபர், மிஸ்ஸஸ் சுகந்தி பிரேமா. 22ஆம் தேதி மிஸ்டர் மங்கல்ராஜ், மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜெயபாண்டி, மிஸ் சில்வியா, மிஸ்ஸஸ் எஸ்தர் பிரவீனா, மிஸ் ஏஞ்சல், மிஸ் ஜெனிக்ஷா ஆரோக்கியா. 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் சுஜிதா சந்தோஷ், மிஸ்ஸஸ் ஜான்சி ராணி, மிஸ்டர் விஷாந்த்,
மிஸ்டர் ஜாஷுவா ரத்னதாஸ், மிஸ்டர் டி ஜெபசீலன், மிஸ்ஸஸ் ஸ்வீட்லி ரீனா 24ஆம் தேதி, மிஸ்ஸஸ் ஃப்ளோரா ஐசக், மிஸ் ரூபெல்லா ஜி, மிஸ்டர் சுரேஷ் குமார், மிஸ் வினிதா எழில் அரசி 25ஆம் தேதி, மிஸ் ஜே டானிகா, மிஸ்டர் கே சந்திரசேகர், மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் சந்திரசேகர், மிஸ்ஸஸ் கமலாட்சி ரெஜி 27ஆம் தேதி, மிஸ்டர் மனோஜ் குமார், மிஸ்டர் ஹர்ஷித், மிஸ் அதீனா, மிஸ் ஜெஷா கேத்ரின், மிஸ்டர் ஆர் ஸ்டீஃபன். இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண ஆண்டை அனுசரிக்கிறது 23ஆம் தேதி மிஸ்டர் டி ஜெயராஜ், மிஸ்ஸஸ் ஜே ரமிலா. இவர்களை யாராவது ஆலயத்தில் ஆராதனையில் பங்கேற்க சொன்னால் தயவு செய்து எழுந்து நிற்க, உங்களுக்காக ஜெயிப்பதற்கு வசதியாக இருக்கும். எழுந்து நிற்கவங்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனோடு நலத்தாவனே, அருமையான நாளிலும் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், தங்களுடைய திருமண ஆண்டை அனுசரிக்கிறவர்கள் எங்கள் மத்தியில் எழுதி நிற்கிற நன்மையான பிள்ளைகளுக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நான் வாசித்த ஒவ்வொரு நபருக்காக தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளில் என் தேவனுடைய கிருபை இரக்கம் இவர்களோடு கூட தங்கி தாங்கி காத்து இந்த நாளிலும் ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்கவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்க கொடுத்த அருமையான தருணத்திற்காக நன்றிகளை துதிகளை இருக்கிறோம். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. இது போல இந்த அநேக ஆசீர்வாதம் ஆண்டுகளில் இந்த சமூகத்தில் காணட்டும், உண்மை பிரியப்படுத்தட்டும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சுவாமி. இவருடைய பணிகளை ஆசீர்வதியும், இவருடைய கைகளின் ஆசைகளை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தது சுவாமி. ஆண்டவரே, குடும்பமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் குடும்பங்களை கட்டி எழுப்பி திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுகளாய் விளங்க கிருபை செய்யும். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வாதத்துக்காக திருச்சபை எல்லா நிலைமையிலும் மக்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். சுகவீனத்தில் பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆஸ்பத்திரிகளில் வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர்களாக சந்தி, ஒவ்வொருடைய வியாபாரத்தை ஆசீர்வதி, தொழில்களை ஆசீர்வதி, தொழிற்சாலைகளை ஆசீர்வதி, பணிபுரிகின்ற ஸ்தலங்களை ஆசீர்வதி, அவருடைய அலுவலர்களை படிக்கிற ஸ்தலங்களை, அவருடைய படிப்பை ஆசீர்வதி. தொடர்ந்து மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நீ நாமத்தில் இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நலத்தாமே. ஆமென். அவர்கள் தொடர்ந்து நாம் கீர்த்தனைகளில் 163வது கீர்த்தனை, அதை தொடர்ந்து 122வது கீர்த்தனை, இந்த கீர்த்தனை பாடல்கள் பாடுகின்ற வகையில் கத்திரிக்கை காண்பு செய்யப்படும். நீங்கள் இந்த கீர்த்தனை பாடும் பொழுது ஒவ்வொரு வரிசையாக நீங்கள் எழுந்து வந்து உங்களுடைய திருவுருள் சாதனைகள், அதாவது அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து உங்களுடைய கரங்களில் வைத்துக் கொண்டு உங்களுடைய இயற்கைக்கு செல்லும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 163வது கீர்த்தனை, அதை தொடர்ந்து 122வது கீர்த்தனை பார்க்கிறோம். Amen.
காரியங்களுக்காக நின்றனமாகவே நாம் ஜெபிக்கலாம். அன்பின் இயேசு தாமே உடைய சமூகத்திலே நாம் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை இரக்கமாய் ஏற்று நீர் அங்கீகரிக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய நிலத்தின் விளைச்சல்களில் ஒரு பகுதியை கொடுத்து படைத்திருக்கிறோம். படைத்த உள்ளங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற குடும்பங்களையும் நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய மாத சந்தாக்கள் இந்த சமூகத்தில் படைத்திருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தில் எங்களுக்குள்ள பங்களிப்பை இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களை வழிநடத்தும். தேவன் செய்த நன்மையான காரியங்களை நினைவுகூர்ந்து எங்களுடைய நன்றி காணிக்கைகளை உங்களுடைய சமூகத்தில் படைத்திருக்கிறோம். அதை ஏற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுடைய பொதுவான காணிக்கை மூலமாக எங்கள் மீது பிரியவையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்துல இவைகளை வேண்டி விரும்பி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள் நல்ல தாமே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். இரண்டாவது லித்தானியாவை நம்முடைய விண்ணப்பமாக ஏறெடுக்கலாம். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு பிறகு சபையாருடைய மறுமொழி கர்த்தாவே கிருபையாயிரும். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ரசலம் எனும் நம்முடைய பிரதம பேராயரும் தீமதி ரவீந்தர் எனும் நம்முடைய பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் குறிப்பாக வரப்போகிற நாட்களிலே நடைபெற போகிற தேர்தலுக்காகவும் நல்ல முறையில் தேர்தல் நடைபெறவும் நல்லாட்சி அமையவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அநாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் இன்று நம்முடைய ஆச்சரியமான உலகத்திற்கு வரவழைத்துடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கப்படும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடு கூட நாம் அவரது முடிவற்ற மகிழ்ச்சி நிறைவில் பங்கு பெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமை நிறைந்த கடவுளே, திருச்சபை முழு சரீரத்தை ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உங்கள் திருச்சபையில் எல்லா நிலைமையோட மனிதருக்காகவும் சன்னிதியினால் எடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தது. ஒவ்வொரு அங்கத்தினரும் தம் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் ஊழியம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அப்பம்
உயிர்த்தெழுந்த அவருக்காகவே நாங்கள் வாழவும் ஆற்றல் பெற்றோம். நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டதினாலே அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணி அமைத்து அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை காணப்படுங்கள், இது பாவனை கொண்டாபடி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சித்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழப்பத்தினார். மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து மரியாதையாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருவதும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரை எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பா கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நான் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ஐக்கியமாயும் அப்படி எங்களையும் ஏதந்த தப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் சம்பந்த வேண்டும் என்று தாழ்ந்து பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூட்டிய நேர்க்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுடைய எல்லாவற்றையும் வளர்ப்பு செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் கிடைக்கும் நாளாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரை நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய அவாக்கு நிலைமை உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே,
பங்கு கொள்ளலாம். உங்களுக்காகத்தானே கல்வாரி சிலுவையில அன்று விற்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சரீரம். இது உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே காத்துக்கொள்ள கடவுள். இப்பொழுதும் அப்பத்தை அவர் உங்களுக்காக விற்கப்பட்டதை நினைவு கூர்ந்தவர்களாய் உட்கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தானே கல்வாரி சிலுவையில அந்த சிந்தப்பட்டதான இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே காத்துக்கொள்ள கடவுளது. இப்பொழுதும் திராட்சரசத்தை எடுத்து அவருடைய ரத்தமாக விசுவாசத்தோடு கூட பாடுங்கள். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே,
நமக்காக கொடுத்த அருமையான தாசனுக்காக போய் துதிக்கிறோம். அவர்களை அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும்.